ஜென் சி ஜெட் ஜென் ஜெட் கிட்ஸ் 2K கிட்ஸ். தாத்தா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, நான் கண்கூடாக பார்த்த விஷயங்களை தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஆமாம், என்னை யாராவது சின்னதாக ஆமாம் மனம் வேதனைப்படும்படி பேசிட்டா நான் வீட்டை விட்டுட்டு ஓடிடுவேன். அந்த மாதிரி நான் இந்தியா முழுக்க எத்தனையோ முறைகள் பசி பட்னியோட தான் இருக்குது. இல்லை, திருட்டு ட்ரெயின் போயிடுவேன். எங்கெங்கேயோ போயிருக்கேன், எங்கெங்கேயோ நம்ம இந்தியா பூரா சுற்றியிருக்கேன். அங்கே எல்லாம் நான் பார்த்தது என்னவென்றால், எனக்கு 62 வயசு ஆச்சு. நிறைய தாய்மார்களை பார்த்துருக்கேன். ஆமாம், புருஷங்கிட்ட படுத்து, புருஷனுடைய தம்பி கிராம்பர் அவங்ககிட்ட படுத்து, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட படுத்து, அப்புறம் ஆணாதிக்கம் பண்ணுறான் பார் அவங்கக்கிட்டலாம் படுத்து, அப்புறம் இந்த அரசியல்வாதி ரவுடி புறம்போக்கு எச்சைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லார்கிட்டையும் படுத்து இந்த குழந்தைங்கள பெற்று எப்படியாவது அதுங்களை வளர்த்து படிக்க வைத்து வயதான காலத்தில் அதுங்க சம்பாரித்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜென் கிடு அப்புறம் அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்படி பற்றவர்களை பெற்று நிறையா அனாதையாக போச்சு, நிறையா தீவிரவாதியாக மாறி போச்சு, கலவரக்காரனாக மாறி போச்சு, பயங்கரவாதியாக மாறி போச்சு. இப்படி இந்த உலகம் இன்றைக்கி நாசமாக போனதுக்கு காரணம் அந்த தாய் ஏமாற்றி விட்டு போனானே புருஷங்காரன். அவன் புருஷங்காரன் பரவாயில்ல, அவன் தம்பி இருக்கான், அவர் அந்த தம்பி அதுக்கட்ட தம்பி, இவ்வளோ கேவலங்கள் மிகுந்தது இந்த உலகம். நான் கண் கூடாக பார்த்துருக்கேன். ஆமாம், அங்கெல்லாம் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்துருக்கேன், இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், இன்னமும் பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட எங்கள் தெருவில் பக்கத்து தெருவில் அங்கெல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி கதைங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் படித்து போட்டு அந்த தாயை காப்பாற்றுவீங்கன்னு. எத்தனையோ தாய்கள் போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணிடலாமா? எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்? சிந்தித்து பார். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறியா? நீ கற்போடு தான் இருக்கிறியா இல்லையா? நான் ஆம்பளை ஆகட்டும் பொம்பளை ஆகட்டும் செக் பண்ணி பார்த்துடுவோமா? ஸோ நான் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், இயற்கை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துது. ஆமாம், நான் ஒரு நாடோடி மாதிரி எப்படி, ஆமாம், காட்டில் ஒரு ஆதிவாசி எப்படி நீர் இருக்கிற இடமா தேடி ஓடிட்டு இருப்பான். ஒரு இடம் அவனுக்கு சொந்தம் கிடையாது, போயிட்டே இருப்பான், பாட்டு அப்படியே போவான். அப்படித்தான் நான் ஊரெல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பசி, குடிக்க தண்ணி கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கேன், அதுக்காக சும்மாலாம் என்னால் இருக்க முடியாது. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுவது ஒரே ஒரு விஷயந்தான். பெத்த தாய் அவள் தேவடியாக இருந்தாலும் அவளை நீ மதிக்கவில்லை என்றால், இயற்கை வளம் அது இது என்னமோ உனக்கு கொடுத்துச்சு. ஆமாம், நல்ல நிம்மதியாக இருந்தோம். ஆமாம், காடுகள் பழங்களை வளங்களை எல்லாமே கொடுத்துச்சு. எல்லாத்தையும் கனிமை வளம் அந்த வளம் இந்த வளம் எல்லாத்தையும் திருடி தின்னு நாசம் பண்ணிப்போங்க. ஒன்றுமே இல்லை, பண ஆசை மட்டும்தான் இருக்குது. ஒருத்தவனும் அவன் அமெரிக்கா துரத்தி விட்டுச்சு. இப்போ ஜெர்மன் சீனா கீனாலாம் ரெட்டு கம்பளம் போட்டு வலை வெறியுது. வா என் ஊரில் வந்து படி. எதுக்கு படிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? வந்து திருட போறியா? ஏன்னா அங்கே போய் தான் படிச்சுட்டு திருடணுமா? இங்கேயே நீ படிக்காமையே தான் திருடிட்டு இருக்கே, இது போதாத?